கொடைக்கானல்ல இருக்கிற நம்மளுடைய தோட்டத்துல என்னென்ன விவசாயம்லாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்மளுடைய தோட்டத்துல மலைப்பூண்டு தான் நம்ம அதிகமா பயிரிடுறோம். இந்த தோட்டம் முழுக்க வந்து நம்ம மலைப்பூண்டு பயிரிட்டிருந்தோம். இது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தோட்டத்துல கேரட், பச்சை பட்டாணி, முள்ளங்கி அப்படின்னு பலவிதமான பயிர்கள் வந்து நம்ம பயிரிடுறோம். இப்ப நம்மளுடைய தோட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பீன்ஸ நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் இல்லாமல் நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் நம்மளுடைய பீன்ஸ் தோட்டங்க. இங்கே பெரும்பாலான செடிகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் ஒரு செடியில் மட்டும் இலைகள் முழுக்க மஞ்சளாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பிளான்டிக்ஸ் ஆப் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆப்பில் செடியோட பாதிப்பு இருக்கிற பகுதியை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். வெறும் 2 செகண்டில் இது நோய் தாக்குதலா இல்லை பூச்சி தாக்குதலா, இதுக்கு இயற்கை முறையிலும் செயற்கை முறையிலும் எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துரும். இந்த ஆப் வந்து யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக விவசாயம் பண்ணுறவங்க இல்லைனா வேலையாட்கள் வச்சு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், அப்புறம் உரப்பற்றாக்குறையினால் வருகிற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இந்த ஆப் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆப்ல ஒரு செடியை விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும், குறிப்பா உங்க ஏரியால செடிகள்ல ஏதாவது புதுவிதமான நோய்கள் தாக்குதா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும், வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற நிறைய ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கு. இந்த ஆப்ல இருக்கிற பிளான்டிக்ஸ் மார்க்கெட் மூலமா உங்க செடிக்கு தேவையான உரம், மருந்துகள், அப்புறம் விதைகள்னு எல்லாமே நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப் ஒரு ஃப்ரீ ஆப்புங்க.